இந்த நெய் எடுத்துட்டு போறோம், தேங்காய் எடுத்துட்டு போறோம். ஏன்? தேங்காய் கெட்டு போகாது. உள்ள வெள்ள, அதாவது உன்னுடைய வெண்மையான இதயத்தை, வெண்மையான உள்ளத்தை அந்த கெட்டு போகாத மகாலட்சுமியோட வடிவமான நெய்யை கொடுத்து ஜீவாத்மா, இந்த உன்னோட ஜீவாத்மா அந்த பரமாத்மாவோடு இணைவதற்கான விழாதான் இந்த இருமுடி. இத முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க நீங்க. அப்போ சபரிமலைக்கு 42 நாள் விரதம் இருந்து ஒரு 2 நிமிஷம் போன் பேசுறேன்னா என்ன தலை போயிடுமா? நான் இதை இது அதிக பிரசங்கித்தனமா இருக்கலாம் நான் பேசுறது. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், போனை ஆஃப் பண்ணுங்க. நீங்க இருமுடி கட்ட உட்காரும் போது போனை ஆஃப் பண்ணுங்க. யார் போன் பண்ணாலும் பரவாயில்ல. உனக்கு ஏதாவது அது போல பிசினஸ் போச்சு நீ நினைச்சா ஐயப்பன் கண்டிப்பா அந்த பிசினஸை 10 மடங்கா திருப்பி கொடுப்பான். அதுதான் சத்தியம். அப்போ இதுல என்ன தெரியுமா பெரிய தாத்பரியம்? நீ இருமுடியில நெய் ஊத்தும் பொழுது இன்னைக்கு எல்லாருமே ஐயப்பன்ட்ட ஒரு அப்ளிகேஷனோட தான் போறோம். எல்லாருமே ஐயப்பா எனக்கு இது பண்ணி கொடு, எனக்கு வீடு கட்டணும், என் பொண்ணு கல்யாணம் ஆகணும், என் பேரனுக்கு எனக்கு குழந்தை பிறக்கணும், என் பேரன் நல்லா படிக்கணும், எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், எனக்கு நல்ல தொழில் நடக்கணும். இந்த காரணம் எல்லாருக்கும் இருக்கு. ஏன் எனக்கு இருக்கு இல்லையா? இது ஒரு நம்மள சாதாரண மனுஷன் தானே. அப்போ நமக்கு இந்த ஆசைகள் எல்லாமே உண்டு. அதுக்குதான் நம்ம சபரிமலைக்கு போறோம்னு நான் சொல்லல. ஆனால் இதுவும் ஒரு முக்கியமான காரணம் இல்லையா? நம்ம வேண்டுதல் பலிக்கணும்னு சபரிமலைக்கு போறோம். அப்போ என்ன வேண்டுதலாக இருந்தாலும் சரி, சபரிமலை இருமுடி நெய் நிறைக்கும் பொழுது நீ என்ன வேண்டிக்கிறியோ அது சத்தியமா ஐயப்பன் கொடுப்பான் என்பது நிச்சயம்.